அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு மக்களே, இந்த நாட்களில் நம்முடைய திரு அவை குறித்தும் திரு தந்தை குறித்தும் நம்முடைய திரு அவை எந்த விதங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது குறித்தும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த நாள்ல ஒரு முக்கியமான தலைப்புல நம்ம பேச இருக்கிறோம். அது என்ன தலைப்பு அப்படிங்கிறத நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. ஹூ இஸ் த பிளாக் போப்? பிளாக் போப் அப்படின்னா யாரு? அந்த பிளாக் போப்புக்கும் இன்றைய நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அல்லது தொடர்பே இல்லையா அப்படிங்கிறத குறித்து தான் இந்த காணொளியில முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க காணொளிக்குள்ள முழுமையாக போகலாம். அன்பு மக்களை, தொடர்ந்து இந்த நாட்களில நம்ம இதை குறித்து தொடர்ந்து பேசுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு விடயத்தையும் சொல்லிக்கொண்டு, இதே போல நம்முடைய திருவை குறித்து, திரு விவிலியம் குறித்து, இறையியல் குறித்து, த டீச்சிங் ஆஃப் த சர்ச் அதெல்லாம் குறித்து நீங்க நல்லா ஆழமா தெரிந்துக்கணும். உண்மையான திருவை எதை சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து காணொளிக்குள்ள நம்ம செல்லலாம். பொதுவாகவே பிளாக் போப் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த டேர்மே தெரியாம இருந்திருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப இந்த நாட்கள்ல நான் ஒரு சிலர்கிட்ட இந்த பிளாக் போப்னா யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிறைய பேர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா ரொம்ப வித்தியாசமா இருந்தது. பிளாக் போப்னா ஆப்பிரிக்கன் போப்பா இருக்குமோ, ஆப்பிரிக்கா நாட்டில இருந்து வரப்போறவரா அவரு பிளாக் போப் அப்படின்னு நம்ம சொல்ல போறோமோ அப்படின்னு சொல்லி சிலர் நினைக்கிறாங்க. அது ஒரு தவறான போப்பு, ஒரு குட் போப், பேட் போப், அதே போல ஒரு தவறான போப்பா இருக்கலாமோ அப்படின்னு அவங்களுடைய கருத்தா இருந்தது. இன்னும் ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை பிளாக் மணி மாதிரி இது என்ன பிளாக் போப்பு, அப்போ தவறான விதத்துல மணி, அதாவது பணத்தை கையாண்டிருப்பாங்களோ அப்படிங்கிற அந்த பல பதில்களை பார்க்க முடியுது. யாரும் பெரிய அளவுல சரியா சொன்னது மாதிரி இல்லை. ஆனா குருத்துவ கல்லூரியில படிக்கும் பொழுதே இந்த பிளாக் போப்னா என்ன அப்படிங்கிறது குறித்து கொஞ்சம் நாலேஜ் இருந்து அதை குறித்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கிறோம். ஏன்னா அந்த பிளாக் போப்புக்கும் போப் பிரான்சிஸ்க்கும் நல்ல ஒரு தொடர்பு உண்டு. அப்போ போப் பிரான்சிஸ் பிளாக் போப்னு சொல்ல வாரீங்களா அப்படின்னா இல்ல. அதுக்கு நீங்க காணொளியுடைய கடைசி வரைக்கும் பார்க்கணும். அப்படின்னாதான் நீங்க ஏதாவது கமெண்ட்ஸோ அல்லது ஒரு முடிவுக்கு வருவதற்கோ அது சரியாக இருக்கும். ஓகே, எஸ். இந்த ஒரு சின்ன முன்னுரையோட நம்ம இப்போ இன்னும் ஒரு அடுத்த ஸ்டெப்பு காணொளிக்குள்ள போக போறோம். 1540ல இயேசு சபை அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய சபை, இன்றளவிலும் மிகப்பெரிய சபை, மிக வலிமையான ஒரு கத்தோலிக்க ரிலிஜியஸ் ஆர்டர். இது புனித லொயோலா இன்னாசியார் அப்படிங்கிற நமக்கு தெரியும் எல்லாருக்கும். அவர் மூலமாக அது உருவாக்கப்படுகிறது. நம்ம தமிழகத்துல இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா கூட லொயோலா காலேஜ் எவ்வளவு பவர்ஃபுல்லான காலேஜ் அப்படிங்கிறது தெரியும். இன்றளவிலும் நம்முடைய தமிழகத்தினுடைய வளர்ச்சியை நிர்ணயிக்கிற ஒரு கல்லூரி என்றே அதை சொல்லலாம். அது அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி, சினிமா துறையாக இருந்தாலும் சரி, பொருளாதார துறையாக இருந்தாலும் சரி, அங்கு படித்தவர்கள் தான் இன்னைக்கு அந்த ஒரு மேம்பட்ட ஒரு டாப் லிஸ்ட்ல இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். அது லொயலா காலேஜ், திருச்சியில சென்ட் ஜோசப் காலேஜ், மதுரையில அருளானந்தர் காலேஜ், பாளையங்கோட்டையில நான் படிச்ச காலேஜ் சென்ட் சேவியர்ஸ் காலேஜ். இது எல்லாமே தமிழகத்தினுடைய ஒரு வளர்ச்சியில மிக முக்கியமான பங்கை வகித்திருக்கும். இது தமிழகத்து மட்டுமல்ல, இன்னைக்கு நீங்க உலக அளவுல அமெரிக்காவை எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது ஐரோப்பா கண்டத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, நிறைய நபர்களை உருவாக்கி இருப்பது இந்த ஜெசுவிட் ஆர்டர் தான் அப்படிங்கிறத நம்ம ஒரு பொழுதும் தவிர்த்து விட முடியாது. இப்போ கடந்த காணொலியில கூட நான் ஒரு 5 கர்டினல்ஸ் பத்தி பேசியிருந்தேன். ஒருவேளை இவங்க போப் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு யூகத்தின் அடிப்படையில் பல பேரும் அதை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் உலக அளவில். அதுல 2 பேர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நான் சொன்னேன் கிரிகோரியன் யூனிவர்சிட்டி ரோம்ல படிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிரிகோரியன் யூனிவர்சிட்டி ரோம் தான் உண்மையில சொல்லணும் அப்படின்னா ரோமை அல்லது இத்தாலியில அளவுல அந்த டாப் யூனிவர்சிட்டியில இருக்கிற நம்பர் 1 யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லலாம். இது யாரால நடத்தப்படுகிறதுனா ஜெசுவிட், இயேசு சபை குருக்களால நடத்தப்படுகிறது. இயேசு சபை நடத்துகின்ற இந்த நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சில விடயங்களை பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும் அதுல ஏதோ ஒரு தரம், பயங்கரமான ஒரு தரம் இருக்கிறது அப்படிங்கிறது. திரு அவை மொத்தத்தில் நம்ம சொல்லணும் அப்படின்னா திரு அவையினுடைய இறையியல், சமூக மாற்றம், சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி, இது எல்லாத்துக்குமே ஒரு ஃபவுண்டேஷனை போடக்கூடிய, அந்த உருவாக்கக்கூடிய அந்த விடயங்களை எல்லாத்துலயும் யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இயேசு சபை இருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது.
அப்ப இயேசு சபை அப்படிங்கிறது ஒருவேளை இன்று உங்களுடைய பகுதியில அல்லது நமது பகுதிகளில், நமது மறை மாவட்டங்கள்ல பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அப்படி கிடையாது. உலக அளவில் அவர்கள் செய்த சீர்திருத்தங்கள், அவர்கள் கொண்டு வந்த மாற்றங்கள், அவர்கள் உருவாக்கிய முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது மிக பெரியது, அளப்பெரியது. அன்மக்களை, இந்த சபையினுடைய தலைவரை தான் பொதுவாக பிளாக் போப் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. யாரெல்லாம் இந்த சபையினுடைய தலைவராக, ஜெனரலாக, சுப்பீரியர் ஜெனரல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதை ஆகுறாங்களோ அவர்கள் தான் பிளாக் போப். ஏன் ஃபாதர் அப்படின்னா காரணம் நம்ம இப்போ அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போறோம். இன்னைக்கு அதிகமான பாப்புலேஷன், கேத்தலிக் பாப்புலேஷன் இருக்கிற நாடுகளான லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ், ஏசியாவில் எங்கெல்லாம் கிறிஸ்டியானிட்டி இருக்கோ அங்கெல்லாம் யாரு விதை போட்டிருப்பாங்க அப்படின்னா இயேசு சபையினர் தான் விதையை போட்டிருப்பாங்க. அதே போல யூரோப்ல குறிப்பாக கல்வி நிறுவனங்கள், இப்படி நீங்க எதை எடுத்தாலும் 18ஆம் நூற்றாண்டை பொறுத்த வரையில அது யாருடைய ஆளுகைக்குள்ளதான் இருந்திருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். இயேசு சபையினுடைய ஆளுகைக்குள்ளதான் இருந்திருக்கு. அப்போ தே ஆர் பிகமிங் த கிங் மேக்கர்ஸ். கிங் மேக்கர்ஸ்னா அந்த அரசர்களுக்கு அட்வைஸ் பண்றதா இருந்தாலும் சரி, அந்த யாரெல்லாம் அதிகாரத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் எப்படி செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நிர்ணயிக்கிற வரைக்கும் இந்த இயேசு சபையினர் தான் எல்லா விதத்திலையும் இருந்திருக்கிறாங்க. இது ஒரு கட்டத்துல இந்த வளர்ச்சி எந்த அளவிற்கு போயிருக்கு அப்படின்னா, தே பிகம் மோர் பவர்ஃபுல் ஆர் டாமினன்ட் தன் பிஷப்ஸ். அந்த லோக்கல் ஆர்டினரி, அந்த மறை மாவட்டத்து ஆயரை தாண்டி இவர்களுடைய அந்த தாக்கம் என்பது அந்த சமூகத்தில் அதிகமாக இருந்ததை பார்க்க முடிகிறது. இது எந்த அளவுக்கு போக ஆரம்பிக்குது அப்படின்னா, அப்ப இவர்கள் திருச்சபையை விட மேலானவர்களோ அப்படிங்கிற அளவிற்கு போக ஆரம்பிக்கிறது. இது இப்படியே தொடர்வதனால பல மறை மாவட்டங்கள்ல அங்க இருந்த ஆயருக்கும் இயேசு சபையினுடைய துறவர தலைவர்களுக்குமே பிரச்சனையாக வெடிக்கிறது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா இவங்க பவர்ஃபுல்லா மாறுறாங்க, அதே வேளையில இவங்க கான்ட்ராவர்ஷியலாவும் மாறுறாங்க திருச்சபைக்கு. இது பல்வேறு நாடுகள்ல எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுதுன்னா, அந்த நாடுகள்ல எதிர்கட்சி உள்கட்சி அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் வரும் பொழுது இயேசு சபையினரை வெளியே அனுப்புறாங்க. குறிப்பா பிரான்ஸ்ல 1764 வெளியே அனுப்புறாங்க. போர்ச்சுகல்ல 1759 வெளியே அனுப்புறாங்க. ஸ்பெயின்ல 1767 நீங்க எங்க நாட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்புறாங்க. அப்ப இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அந்த அளவுக்கு இருந்ததுனால கண்டிப்பா ஒரு சாருக்கு பிடிக்க ஆரம்பிக்கும், இன்னொரு சார்பு உள்ளவங்களுக்கு பிடிக்காமல் போக நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அப்படிதான் நடந்திருக்கிறது. அதனால இவங்க வெளியே போக அந்த நாட்டில இருந்து வெளியே அனுப்பப்படுகிறார்கள். ஆனா அதே வேளையில இந்தியாவிலேயோ, ஏசியாவில் எல்லா நாடுகள்லையோ, லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இவர்கள் இன்னும் அதிகமாக வளர்ந்து வருகிறார்கள். இந்த காலத்துல தான் இயேசு சபையினுடைய தலைமை குருவானவர் போப்புக்கு ஈக்குவலானவர் அப்படிங்கிற ஒரு பிம்பம் உருவாக்கப்படுகிறது. இது அஃபிஷியலா அப்படின்னா இல்ல, ஈவன் பிளாக் போப் அப்படிங்கிற டேர்ம் அஃபிஷியலா அப்படின்னா இல்லை. ஆனா இதெல்லாம் திருச்சபையில நடந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இது எல்லாத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு, நான் பின்னாடி வாரேன். அப்ப 1773ஆம் ஆண்டுல போப் அன்றைய திருத்தந்தை கிளமெண்ட் 14 அவர்கள் மொத்த இயேசு சபையினரையும் சப்ரஸ் பண்றார். நீங்க எங்கேயும் மினிஸ்ட்ரி பண்ணக்கூடாது, எங்கேயும் புதுசா சபை ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லி மொத்தமா அதை இருக்கிற வேலையை நீங்க பார்த்தா போதும் அப்படிங்கிற அளவுக்கு திருத்தந்தை அதை சப்ரஸ் பண்றாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துல எல்லாமே சரியாகி வருது. சரியாகி வந்து அவர்களும் தங்களுடைய என்னென்ன தவறுகள் செய்தோம் அப்படிங்கிறத அவங்களும் ரியலைஸ் பண்றாங்க. எல்லா சபை குருக்களும் திருத்தந்தைக்கு கீழ்தான் அப்படிங்கிறத அவர்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா vow of obedience to the pope, provincial bishop அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதை கடைசி திரும்பியை ரியலைஸ் பண்ணி இதுதான் நாங்க இனி சரியா இருப்போம் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1773 இருந்து 1814 வரைக்குமான நடைபெற்ற அந்த சப்ரஷன் டு தி ஜெசுவிட் ஆர்டர், அதை குறித்து நம்ம இந்த காணொலியில பேசல. ஏன்னா இந்த காணொலியுடைய நோக்கம் அது அல்ல. அப்போ ஒரு கட்டத்துல திரு அவையும் இயேசு சபையும் ஒரு கட்டத்துல இணைந்து வந்து, நாங்க திரு அவைக்கானவர்கள், போப்புக்கானவர்கள், திருத்தந்தைக்கு கீழ்தான் செயல்படுவோம் அப்படிங்கிறதெல்லாம் அறிக்கையிட்டு அந்த சப்ரஷன் ஆனது நீக்கப்படுகிறது. திருத்தந்தை பயஸ் 7 அவங்க வந்ததுக்கு அப்புறம். அதுக்கப்புறமா இப்ப தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த காலச்சூழல்ல தான் பிளாக் போப் அப்படிங்கிற அந்த பெயரானது இயேசு சபையினுடைய தலைமை
குருவானவருக்கு கொடுக்கப்படுகிறது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் பிளாக் போப்புனி இயேசு சபை தலைமை குருவை அழைத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா போப்புக்கு, திருத்தந்தைக்கு நிகரான வலிமை, அதிகாரம் எல்லாவற்றையும் இயேசு சபை குருவானவர்களும் அன்று வைத்திருந்தார்கள் அப்படிங்கிறதுனால. இப்போ என்ன ஃபாதர், போப் பிரான்சிஸ்க்கும் இவருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு இயேசு சபையை சார்ந்தவர் திருத்தந்தையாக மாறுகிறார். அதுதான் இன்றைய திருத்தந்தை நமது பிரான்சிஸ் அவர்கள். ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஏன்னா நான் இன்னொரு காணொலியில கூட சொல்லியிருந்தேன், ரிலிஜியஸ் பிரீஸ்டுக்கும் செக்யுலர் பிரீஸ்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற அந்த காணொலியில நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஃபாதர் அப்போ ரிலீஜியஸ் பிரீஸ்ட்லாம் பிஷப் ஆக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அவங்களும் பிஷப் ஆகலாம். ஏன், நம்முடைய போப்பே ஒரு ரிலீஜியஸ் பிரீஸ்ட் தான். காரணம் இயேசு சபையை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை புதுசா பாக்குறவங்க நீங்க என்ன செய்யலாம், அந்த காணொலியை பார்க்கலாம், நான் கீழே லிங்க்ல வேணா கொடுக்குறேன். அப்போ ரிலீஜியஸ் பிரீஸ்டும் பிஷப் ஆகலாம், போப்பும் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு நல்ல உதாரணம் பிரான்சிஸ் அவர்கள். உண்மையிலே இது ஒரு பெரிய ஷாக்கிங்கா இருந்துச்சு இவரை தேர்ந்தெடுக்கும் பொழுது. எப்படி ஒரு ஜெஸ்விட் போப் ஆக முடியும்? ஏன்னா திருச்சபையை பொறுத்தவரையில எந்த சபைக்கும் நடந்து விடாத ஒரு சப்ரஷன் அப்படிங்கிறது இயேசு சபைக்கு வேர்டிக்கனால, நம்முடைய திருப்பீடத்தினால நடத்தப்பட்டது அன்றைய காலத்துல. அது காலத்தினுடைய கட்டாயமாக இருந்தது. அதே போல போப்புக்கு நிகரானவர் இந்த பிளாக் போப் அப்படின்னு சொல்லி இயேசு சபையை எல்லாரும் பார்த்து கொண்டிருந்த அந்த சபையிலிருந்து எப்படி போப் பிரான்சிஸ தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு யாராலையும் நம்ப முடியாத ஒரு விடயமாக இருந்தது 2013 அவரை தேர்ந்தெடுக்கும் பொழுது. காரணம் அவர் கொண்டிருந்த சமூக நீதி, காரணம் அவர் கொண்டிருந்த அந்த எளிமையான வாழ்வு, காரணம் அவர் கொண்டிருந்த திருச்சபையின் மீதான அந்த அன்பும் காதலும். இதுதான் அவரை பின்னால போப்பா மாத்துது. அன்பு மக்களே, இந்த காணொலியுடைய அடுத்த பகுதியாக நான் என்ன செய்யலாம் நினைக்கிறேன்னா, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் முன்னெடுத்த மாற்றங்கள், திருச்சபையினுடைய முகத்தை அவர் எப்படியெல்லாம் மாத்தி இருக்கிறாரு அப்படிங்கிறத குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். காணொலியை நீங்க பயனுள்ளதா உணர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே எழுதுங்க. இந்த சப்ரஷன் குறித்தும் இந்த பிளாக் போப்பு குறித்தும் நீங்க ஏற்கனவே ஏதாவது தெரிந்து வைத்திருந்தீங்க அப்படின்னா எங்களோட ஷேர் பண்ணுங்க. இணைந்திருப்போம், விழித்திருப்போம். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. காரணம் நம்முடைய ஜெபம். அதனால தொடர்ந்து ஜெபிப்போம். God bless you.